டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான டைப் இருக்குது. பேட்டர்ன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கன்விக்ஷனல் டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ண மாட்டேன். லைக் பேட்டர்ன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான கன்விக்ஷனலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்ஸ்டியூஷனுக்கு ப்ராபப்ளி அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அதை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணி நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால நான் அந்த மாதிரியான கன்விக்ஷனல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துறாத டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்கும். ஸோ நம்மளோட கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம சொல்லி தருவோம். நம்ம கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு கன்விக்ஷனல் இல்லாத அன்கன்விக்ஷனலான டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லி தருவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு கன்விக்ஷனல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஐ மீன் வந்துட்டு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு கன்விக்ஷனான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகும், பட் சம்டைம்ஸில் ஒர்க் ஆகாது. அண்ட் அது எந்தெந்த டைம்லலாம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு ஒரு பிக்கர் நியூஸ் வருது, லைக் பட்ஜெட் மாதிரியான ஒரு நியூஸோ இல்லை வந்துட்டு ஃபெட் எலெக்ஷன் மாதிரியான ஒரு நியூஸோ, ஒரு பெரிய நியூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெரிய லெவலில் ஒர்க் ஆகாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு சார்ட் அப்படிங்கிறது ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ நீங்கள் உள்ளே போக வந்தோமே அங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட மென்டாலிட்டியை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டாக போகிறாங்க அப்படின்னா ஒரு நியூஸ் நல்லா இருந்துச்சுன்னா பையர்ஸ் எல்லாமே கடன்னு பை பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் இந்த சப்போர்ட் லெவலில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பையர்ஸ் யோசிக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க கிக் ஆஃப் பண்ணிட்டாங்கனாலே கண்டிப்பாக அப்பர் சைடில் கொண்டு போகிறது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெரிய லெவலில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கே ஒரு அர்ஜி இருக்கும், ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு தான் மோஸ்ட்லி மார்க்கெட் நவர போகுது. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் வரும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு அப்பர் சைடில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாவது பேட் நியூஸ் வந்தால் கூட இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்க அவங்களுக்கு லாஸஸ் தான் அதிகமாக போகுது. ஸோ அங்கேருந்து செல் பண்ணிட்டு வெளில வரணும் அப்படி தான் சொல்லி நினைப்பாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் ஈஸியாக பிரேக் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் கீழே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 11,000லேருந்து 7,000 வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்தாங்க. ஸோ நியூஸ் பேஸ்டாக இருக்கிற அந்த ஒரு நாளில் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெருசாக ஒர்க் ஆகாது. பட் ஆனால் அந்த நியூஸ் பேஸில் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம முன்னாடியே கணிச்சிடலாம். அதாவது இப்போ நாளைக்கு ஒரு நியூஸ் வரப்போது, அது குட்டாக வரப்போதா இல்லை பேடாக வரப்போதா, எந்த சைடில் மார்க்கெட் மூமெண்டம் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்மளால் ஓரளவு சொல்லிட முடியும். பட் அன்னைக்கான மார்க்கெட் அந்த மூமெண்டமில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. 15 மினிட்ஸ் இருக்கும், 10 மினிட்ஸ் இருக்கும், 5 மினிட்ஸ் இருக்கும், 3 மினிட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. பெட்டர் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன், ஆர் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் ஸ்கேல்பிங்கில் போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அன்கன்விக்ஷனல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஈவன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கூட ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். பட் நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமோ ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த கன்விக்ஷனல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பேட்டர்ன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய லெவலில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோவர் டைம் ஃப்ரேம் வரீங்களோ அவ்வளோக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட அவுட்புட் வந்துட்டு யூஸ்வலாக இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே 5 மினிட்ஸ்க்கு மேலே போகிறதா ரொம்பவே நல்லதாக இருக்கும். நீங்கள் 5 மினிட்ஸ் கீழே வர உங்களுக்கு அக்யூரேசி ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்க்கணும், அந்த 1 மினிட்குள்ளே பையர் உள்ளே வந்துட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபாஸ்டர் மூமெண்டம் நம்மள்கிட்ட இருக்காது. என்ன தான் அவங்க பேட்டர்ன்ஸ் ஆர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறம் ஒரு அப்பர் சைடு மூமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு பையிங் மூமெண்டம் போதும் 1 மினிட்டை வந்துட்டு மேலே தூக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் 15 மினிட்ஸோ இல்லை ஒரு 10 மினிட்ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதிகமான ஒரு பையிங் ப்ரெஷர் வேணும். ஸோ அவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த பையிங் ப்ரெஷர் வந்து அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த கேண்டிலை மேலே தூக்கி கொண்டு போய் க்ளோஸ் பண்ண முடியும். 1 மினிட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய குவான்டிட்டிஸில் நீங்கள் இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1000 10,000 குவான்டிட்டிஸ் போட்டாலே போதும். 1 மினிட்டுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு அப்பர் சைடில் போயிடும். பட் 10 மினிட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு என்ன தான் அப்பர் சைடில் போனாலுமே அடுத்தது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ அடுத்த 1 மினிட் வரைக்கும் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் 1 மினிட் அப்படி கிடையாது. நீங்கள் டக்குன்னு என்ட்ரு பண்ணி டக்குன்னு எக்ஸிட் பண்ணுற
பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் வந்துட்டு பிகினர்ஸுக்கு வராது. நீங்கள் ஒரு வேளை அட்வான்ஸ்டு ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ண தெரியும், ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் 1 மினிட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராபப்ளி 1 மினிட் வந்துட்டு கொஞ்சம் லெஸ்ஸராக அக்யூரேசி கொடுக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ நீங்கள் இன்ட்ராடேக்கு பிக் பண்ணுங்கள். நான் பர்சனலி யூஸ் பண்ணுறது 10 மினிட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுத்தை தான் நான் மோஸ்ட்லி வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்ட்ராடேல யூஸ் பண்ணுறது. பட் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் சூட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன். பட் என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா அக்யூரேசி கம்மியாக இருக்கும். தட்ஸ் இட். அண்ட் தேர்ட், எதனால டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு லாங் ரன்ல பார்க்கும்போது ஒரு ஃபுல் சைட் டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கும். இப்போ அதே ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ஜோனில் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு வேலிடிட்டி அதிகம். பட் ஆனால் ஏதோ ஒரு சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடில் தான் வந்துட்டு இருக்க மார்க்கெட் அப்படின்னா, அந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நெக்லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி அப்பர் சைடில் போனால் கூட உங்களுக்கு அந்த அப்பர் சைடு மொமெண்டம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா ஓவராலாக உங்களுக்கு டவுன் சைடில் வந்துட்டு இருக்கோம்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ப்ராபப்ளி அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸே நம்ம ரிவர்சலுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எந்தெந்த டைமில் ஒர்க் ஆகும், எந்தெந்த டைமில் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னா அது இங்கே தான் ஒர்க் ஆகும், ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னா அது இங்கே தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் ஆர் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெண்ட் எந்த சைடில் இருக்குன்னு பாருங்கள். ட்ரெண்ட் அப்பர் சைடில் இருந்துச்சு அப்படின்னா என்ன தான் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் போட்டாலுமே அது அப்பர் சைடில் பிரேக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் டவுன் சைடில் இருக்குது அப்படின்னா என்ன தான் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டாலுமே அதை டவுன் சைடில் பிரேக் பண்ணி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அன்லெஸ் ஆர் அன்டில் வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன், ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தால் தான் அப்பர் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ரீசன் எதனால டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதாக தான் இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு இந்த ஒரு மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய லாஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளைண்டாக போவாங்க, ஒரு ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ கிடச்சிச்சு அப்படின்னா அதில் என்ட்ரு பண்ணுவாங்க. பட் யாருமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி கவலையே படுறதில்ல. நிஃப்டி என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் சைடில் வந்துட்டு இருப்பாங்க. அதே டைமில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாமே. டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் அந்த அப்பர் சைட்லேயே பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நிஃப்டி வந்துட்டு ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து திரும்பிட்டு இருக்காங்க, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் போட்டு திரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆப்வியஸ்லி டாடா மோட்டார்ஸ்லையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அவங்க என்ன தான் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டு உங்களுக்கு அப்பர் சைடில் பிரேக் பண்ணியிருந்தாலுமே ஃபர்தரான அப்பர் சைடு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நிஃப்டி திரும்புது. ஸோ மொத்தமாக செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு வரும்போதும் எதனால டாடா மோட்டார்ஸ் மட்டும் ஏறணும் அப்படிங்கிறதுக்கான எந்த லாஜிக்குமே கிடையாது. அன்லெஸ் ஆர் அன்டில் அது ஒரு நியூஸ் பேஸ்டு ட்ரைவனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரியான சம் நியூஸஸால் ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இந்த மாதிரியான வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுலேயும் சில எக்ஸெப்ஷனல் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50லேருந்து அவையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணுறதை நிறைய தடவை பார்த்துருப்போம். ஏன்னா நிஃப்டி வந்துட்டு மேஜர்லி வெயிட்டேஜான அந்த ஒரு 5 கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு நிஃப்டி மேஜராக வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. பட் லோவர் சைடில் இருக்கிற நிஃப்டி 500 மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு வந்துட்டு நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு நிஃப்டியோட மோமெண்டமே பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கோங்க. ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். அண்ட் ஃபிஃப்த் ரீசன் எதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிளைண்டாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி போய் ட்ரேட் எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, டவுன் சைடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக போய் நம்பி ட்ரேட் எடுப்பீங்க. பட் அது மோஸ்ட்லி வந்துட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி இல்லை, சம்டைம்ஸ் திரும்பி மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன், அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவாக ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஒரு இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் ஆர் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன், இன்னொரு ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டோட கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆர் வந்துட்டு ஈவன் வால்யூமோட கன்ஃபர்மேஷனை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிளைண்டாக ஒரு காட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரி தான். ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன தான் உங்களுக்கு அப்பர் சைடு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு கன்க்ளூஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஒரு ரீசன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. ஸோ இந்த 5 ரீசன் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸாக இருக்குது. பட் இதை தாண்டியும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது உங்களோட தப்பு கிடையாது, அது அந்த மார்க்கெட்டோட தப்பு. அண்ட் அந்த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்துட்டு சரியாக உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அது சம்டைம்ஸ் நடக்கலாம், அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 மிஸ்டேக் தான் ஓவராலாக எல்லா ட்ரேடர்ஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 to 95% வரைக்கும் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் ஸ்டாப் லாஸை பற்றி. ஸோ அடுத்த தடவை இன்ட்ராடேயில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும், இந்த 5 கண்டிஷன் உங்கள் மைண்டில் வருதான்னு சொல்லி பாருங்கள். இந்த 5 கண்டிஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபெயிலியர் ரேட் ரொம்ப 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 ரெடியூஸ் ஆகும். பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு 5 ரூல்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எல்லா டைமுமே ஒர்க் ஆகும், எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகும். பட் சம்டைம்ஸில் ஒர்க் ஆகாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நான் நிறையா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.